மட்டக்களப்பு மாவட்டம் மனித யான மோதலிலே உச்சக்கட்டத்திலே இருக்கிற ஒரு மாவட்டம் என்றதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்கறது வேற ஒன்றும் புதுசாக கேட்கல. மாவட்ட அபிவிருத்திகள் கூட்டத்தில் நீங்கள் வந்த நேரம் முணங்கிய அந்த விடயங்களை எப்போ நடைமுறைக்கு வரும், அதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மொத்தமாக 87 கிலோமீட்டர் புதிதாக யானவேலி அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டதாக நீங்கள் கூறியிருந்த நீங்கள் அது உண்மையிலே 96 கிலோமீட்டருக்கு உங்களுடைய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. அதுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த ஒதுக்கீடுகள் உங்களுடைய அமைச்சினூடாக ஒதுக்கப்பட்டாலும் கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்னும் மாவட்டத்தில் இந்த யானவேலிகளை அமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள், அதாவது யானவேலி அமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய தேவையாக இருக்கிறதாகவும், அந்த பொருட்கள் அனைத்து பொருட்களும் இன்னும் கிடைக்காதபடியினாலே அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்காமல் இருக்கின்றது. 96 கிலோமீட்டர் ஒதுக்கி இருக்குங்க, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரண்டாவது விடயம், கௌரவ அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கடந்த ஆண்டிலே வருகை தந்த பொழுது நாங்கள் உங்களிடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நீங்கள் அந்த இடத்துல இணக்கப்பாடு தெரிவித்திருந்த நீங்கள் புதிதாக சப் ஆஃபீஸ் அமைக்கிறது சம்பந்தமாக. ஆனால் இன்று உங்களுடைய பதிலே நீங்கள் போதிய அளவு இருக்கென்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் மாவட்ட மட்டத்திலே நடந்த விசேட அபிவிருத்திகள் கூட்டத்தில் நீங்கள் இணக்கப்பாடு தெரிவித்த நீங்கள் புதிதாக 5 சப் ஆஃபீஸ் உருவாக்குறது. அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேவையான வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான புதிதாக ஆளணியை அதிகரித்து அந்த ஆளணியை அதிகரித்து மட்டக்களப்பு தருவதாகவும், அப்படி இல்லாவிட்டால் கேஷுவல் பேசிஸ்லேயே கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே எடுக்கக்கூடியவர்களே எடுக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே போரதீவு பெற்று பிரதேச செயலகத்துக்குள்ளே இந்த 96 கிலோமீட்டர்களே 1 கிலோமீட்டர் கூட உள்வாங்கப்படவில்லை. அதையும் நாங்கள் ஒரு தேவையாக முன்வைத்திருந்தோம். அது என்ன காரணத்துக்காக அது உள்வாங்கப்படவில்லைன்னு தெரியல. நேற்றைய தினம் கூட மன்னிக்கணும், கடந்த வாரம் கூட ஒரு யானை கிராமத்துக்குள்ளே வந்து பெரிய சேதங்களை ஏற்படுத்தி சென்றிருந்தது அந்த யானை. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்பொழுது கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் எங்களோட மாவட்ட அபிவிருத்திகள் கூட்டத்திலே சொன்ன விடயங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த புதிதாக வாகனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, சிங்கிள் கேப் மற்றும் டபுள் கேப். அதிலே எத்தனை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் கடந்த முறை எங்களுடைய வைல்ட் லைஃப் ஆஃபீஸர் சுரேஷிடம் வினாவிய பொழுது அவருக்கு அது தெரியாதுன்னு சொல்லியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் மனித யான மோதலிலே உச்சக்கட்டத்திலே இருக்கிற ஒரு மாவட்டம் என்றதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்கறது வேற ஒன்றும் புதுசாக கேட்கல. மாவட்ட அபிவிருத்திகள் கூட்டத்தில் நீங்கள் வந்த நேரம் முணங்கிய அந்த விடயங்களை எப்போ நடைமுறைக்கு வரும், அதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. ගරු අමාත්‍යතුමා. ඔව් ගරු මන්ත්‍රීතුමනි, ඔබ කියපු කරුණු සම්බන්ධයෙන් අපි සලකා බලන සූදානම්. අපට විධිමත් ලෙස දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවෙන් ඔබගේ යෝජනාව ඉදිරිපත් කරනවා නම් ඊට පස්සේ අපට පුළුවන් ඒ සම්බන්ධයෙන් අවශ්‍ය කරන පියවර ගන්න. අපි උත්සාහ කරන්නේත් කෙසේ හෝ මේ වනාලි මිනිස් ගැටුම අවම කරන්න. ඉතින් ඒ සඳහා ඔබලා දෙන සහයෝගයට අපි ස්තුතිවන්ත වෙනවා. මොන හරි තියෙනවා නම් මම මේ ඉදිරිපත් කරේ මේ මොහොතේ තියෙන තත්ත්වය අපට විධිමත් ලෙස දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ යෝජනා සම්මතයක් එවනවා නම් අපට පුළුවන් ඒ අවශ්‍ය විදිහට වෙනස් කරගන්න. අපි වාහන ලබා දීම සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම සිංගල් කැබ් රථ ලබා දීම සම්බන්ධයෙන් අපි කැබිනට් එකට සංදේශයක් අපි ඉදිරිපත් කරා මේ ප්‍රමාණ වලින් මේ දිස්ත්‍රික් වලට ලබා දෙන්න කියලා. මම ඔබට ඒ විස්තර ටික ලැබෙන සලස්සන්නම්. එතකොට අපි දිස්ත්‍රික් හැටියටම නෙමෙයි කලාප හැටියට තමයි වෙන් කරලා තියෙන්නේ. එතකොට ඒ කලාපයට අපි වෙන් කරන වාහන ප්‍රමාණය අනුව දිස්ත්‍රික්කයට ගැළපෙන විදිහට හදා ගන්න පුළුවන්. ඔබ අහපු ප්‍රශ්නය වෙන්නේ මේ යෝජනා ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්ද කියන එක. අපිට විධිමත් ලෙස දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ අනුමැතියෙන් අපට ඒ ඔබලාගේ යෝජනා ටික ආවොත් අපිට ඒක ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. ගරු මන්ත්‍රීතුමා. ගරු අමාත්‍යතුමනි, මං හිතන්නේ මේ මම දෙමළෙන් ප්‍රශ්නය අහපු නිසා ට්‍රාන්ස්ලේෂන් වලින් මට අඩිපාඩුවක් වුණාද දන්නේ නැහැ. ඒ දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුවේ යෝජනාව ගරු අමාත්‍යතුමනි, ඔබතුමා මඩකලපුවට පැමිණිච්ච අවස්ථාවේ පැවති විශේෂ දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුවේ යෝජනා ටික ඔබතුමා කැබිනට් අමාත්‍යවරයා වශයෙන් ඔබතුමාට ඒ රැස්වීමේදී ඉදිරිපත් කරපු යෝජනා, ඔබතුමා ඒ රැස්වීමේදී එකඟ වෙච්ච යෝජනා ටික ක්‍රියාත්මක කිරීම ගැන තමයි මම අහුවේ. කියන්නේ මේ අලුතෙන් අපි ඊට පස්සේ ගත්ත තීන්දුව නෙවෙයි. කමක් නැහැ.